ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பயான்சி அண்டு ஃப்ளோட்டேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் பார்த்தோம், மோனோமெட்ரிக் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் டிவைஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், சர்ஃபேஸ் டென்ஷன், கேபிலரி ரைஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் ஆஸ் பர் சிலபஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயான்சி அண்டு ஃப்ளோட்டேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக் டாபிக் இது. சரிங்களா? அதாவது பயான்சி ஃபோர்ஸ்னால் என்ன, ஒரு ஃப்ளோட்டிங் பாடிக்கு பயான்சி எங்கே வந்து இருக்கும், அதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டியோடைய அதோட பொசிஷன் மேலே இருக்குமா கீழே இருக்குமா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேன்னா இதோட பேசிக் மூலம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது சாரி, இந்த பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாடி. ஓகேங்களா? ஒரு ஃப்ளோட்டிங் பாடி ஆர் சம்மர்ஜ்டு பாடி. ஓகேங்களா? இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு உட்டன் பிளாங்க். ஓகே, ஒரு உட்டன் பிளாங்க் ஆர் உட்டன் பாக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி தண்ணியில் நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஃப்ளோட் ஆகிற பாடி இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஃப்ளோட் ஆகிற பாடி வந்து பார்த்திங்கன்னா அப்வேர்டு ஃபோர்ஸ்லாம் நமக்கு வந்து வாட்டர் ஃபோர்ஸ் நமக்கு இருக்கும். அப்வேர்டு வாட்டர் ஃபோர்ஸ் இருக்கும், டவுன்வேர்டு நம்ம இதனுடைய வெயிட் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது எவ்வளோ வாட்டர் ரைஸ் ஆகிருக்கும், இது எவ்வளோ உள்ள இம்மர்ஸ் ஆகிருக்கோ அதனுடைய வெயிட்டுக்கு இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ் ஆகிருக்கும். இதுதான் நம்ம ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? தி வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? தி வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ரைஸ் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி வாட்டர் ஆர் வால்யூம் ஆஃப் ரைஸ் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இப்படி ரைஸ் ஆகும்போது நமக்கு என்னென்னா இட் இஸ் த ஸ்டேபிள் பொசிஷன். ஓகேங்களா? அது ஸ்டேபிளாக இருக்க கண்டிஷன், நமக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குது என்ன, நியூட்ரல் ஈக்குலிபிரியமாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சம் கண்டிஷனை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கண்டிஷனை பார்க்கும்போது இந்த ஃபோர்ஸ், இந்த அப்வேர்டு ஃபோர்ஸ், இந்த வாட்டர் ஃபோர்ஸ் வந்து எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி டிஸ்பிளேஸ்ட் வாட்டர் ஆர் டிஸ்பிளேஸ்டு பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹோல் பாடியில் ஆக்ட் ஆகுது. இந்த டிஸ்பிளேஸ் ஆச்சு இல்லைங்களா, அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும் அப்படின்றத நமக்கு வந்து மீனிங். ஓகேங்களா? ஸோ இந்த பயான்சி ஃபோர்ஸ்னு நமக்கு என்னென்னு தெரிஞ்சு அப்வேர்டு ஃபோர்ஸு, அந்த அப்வேர்டு ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பாடி ஆர் லிக்யூடில் நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இதுதான் நம்ம தியரியில் இந்த 2 பாயிண்ட் சொல்கிறது இதுதான் நமக்கு. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம போகலாங்களா டைரெக்டாக தியரிக்கு? 1 மினிட். ஓகே, நம்ம டைரெக்டாக தியரிக்கு போகலாங்களா? எஸ். ஸோ பயான்சி அண்டு ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். when a body is submerged either fully or partially. ஓகேங்களா? ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லை பார்ஷியலாக இருக்கட்டும், then it is acted upon by a force of buoyancy vertically up which is equal to weight of the liquid displacement by the body அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? when the body submerged fully or either partially, okay, the upward water force or upward force is acting at a body, it is equal to that weight of the body is equal to volume of the displacement அப்படின்னு சொல்கிறோம். அதாவது liquid of displacement, the weight of the liquid displacement அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். இப்போ the force, okay, this force of buoyancy at, okay, source of buoyancy always act at through the centroid of the liquid displacement அப்படின்னு நம்ம சொல்கிறோம். centroid of the liquid displacement, centroid or center of gravity of the liquid displacement. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். center of gravity of the பாடின்னு சொல்லக்கூடாது, center of gravity of the ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடாது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி லிக்யூட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ் ஆச்சு இல்லைங்களா, ஸோ அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆச்சோ அதனுடைய லிக்யூட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் நமக்கு சென்டர் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸும் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகே, எஸ். அப்போ பிரின்சிபல் ஆஃப் தி ஃப்ளோட்டேஷன். அப்போ பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகுது, அப்போ எவ்வளோ வாட்டர் ரைஸ் ஆகிருக்கும், இதனுடைய டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் எனி மேட்டர்ஸ். ஓகேங்களா? இது ஃப்ளோட்டிங் பாடி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் திஸ் விச் ஒன் வாட்டர். அப்போ ஹைட் அந்த டென்சிட்டி அதிகமாக இருந்தால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிடும், டென்சிட்டி கம்மியாக இருந்தால் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும் நம்ம சொல்கிறோம். அப்போ இது எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னா ஈக்குவலிபிரியம் ஆஃப் ப்ரெஷரை நம்ம ஈக்குவல் பண்ணணும்.
சரிங்களா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஆஃப் ரோ ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் தி ரோ ஜிஹெச். சேம் கான்செப்ட். அப்போ ரோ ஜிஹெச் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் தி எர்த் இஸ் சேம். ஸோ அப்போ ரோ ஆஃப் தி பாடி இஸ் இன்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் தி பாடி இன் தி ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதனுடைய ஹைட் என்ன? ஓகே, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வால்யூம் வந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ இதில் வெயிட் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போ டேரெக்டாக டென்சிட்டி ஆஃப் தி ஃப்ளூயிட் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சுங்களேங்க. அப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வாட்? இந்த டென்சிட்டி என்ன நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும் எவ்வளோ ரைஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சேம் ப்ரீவியஸாக என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். ஓகே, அப்போ டைப் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஓகேங்களா? ஒரு டைப் ஆஃப் ஈக்குலிபிரியம் இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பேசிக் இது. ஓகே, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அண்டு நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈக்குலிபிரியம் இருக்குது. என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பிளேன். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் பிளேன், இங்கே ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு பால்னு வச்சுக்கோம். இந்த பால் வந்து இங்கே மூவ் ஆகும், அங்கே மூவ் ஆகும், சேம் பிளேன் தான், வேறு பிளேனுக்கு இங்கே போகுது. இந்த பிளேன் மூவ் ஆகும், அங்கே போகும், இங்கே வரும், ஃபைனலாக இருந்த பொசிஷனுக்கே வந்துருச்சு அப்படின்னா அது ஸ்டேபிள் பொசிஷன். ஓகேங்களா? இதை நம்ம எதுக்கு படிக்கிறோம்? ஒரு ஷிப்போட மூவ்மெண்ட்டு. ஓகேங்களா? ஒரு ஷிப் வந்து ஆசிலேட் ஆகுது, லெஃப்ட் வருது, ரைட் போகுது, லெஃப்ட் போகுது, ரைட் போகுது, ஃபைனலாக வந்து ஆசிலேட் ஆகிட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகேங்களா? இங்கேருந்து மூவ் ஆகி இப்படி போயிடுச்சு அப்படின்னா, டில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், சேம் பிளேனுக்கு வராது. ஓகேங்களா? நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னா சேம் பிளேஸ்லேயே இருக்கும், சேம் பிளேனில் இருக்கும், தெர் இஸ் நோ மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? எஸ், போகலாமா? த பாடி மூவிங் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆன் சேம் பிளேன் வார்த்தை முக்கியம். ஓகேங்களா? வேர்டு ரொம்ப முக்கியம். த சேம் பிளேன் ஃபைனலி கம்ஸ் டு தி ஒரிஜினல் பொசிஷன் இஸ் நோன் அஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். த சேம் பிளேன் ஃபைனலி கம்ஸ் டு தி ஒரிஜினல் பொசிஷன் இஸ் நோன் அஸ் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபைனல் பொசிஷன். எங்களுக்கு இனிஷியலாகவும் எங்களுக்கு இங்கே தான் இருந்தது. மேலே போகிறாங்க, கீழே வராங்க. ஓகேங்களா? மேலே போகிறாங்க, மறுபடியும் மேலே போகிறாங்க, கீழே வராங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது ஃபைனலி ஒரிஜினல் பொசிஷன் வந்துச்சுன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், த பாடி நாட் கம்ஸ் டு தி ஒரிஜினல் பொசிஷன். நீ எந்த பிளானாலும் இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பட் நாட் கம் டு தி ஒரிஜினல் பொசிஷன். அப்போ இது கீழே போனது தான், மேலே வர மாட்டார். ஓகே, எஸ். நியூட்ரல் ஈக்குலிபிரியம், த பாடி மூவிங் ஆன் சேம் பிளேன் நாட் மூவிங் ஆன் தி அதர் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே பிளேனில் மூவ் ஆகிட்டு இருக்கும், ஒரே பொசிஷனில் இருக்கும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? அதெல்லாம் ஒரு பேசிக் வாட் இஸ் வாட் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, எஸ். நம்ம ப்ரீவியஸாக நம்ம இந்த ஃப்ளோட்டிங்கில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, மெட்டா சென்டர் ஆஃப் பயான்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், சம்மர்ஜ் கண்டிஷன், ஃப்ளோட்டிங் கண்டிஷன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் பேசிக் வாட் இஸ் வாட். ஃப்ளோட்டிங் அண்டு சம்மர்ஜ்டு பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஃப்ளோட்டிங் பாடி அண்டு சம்மர்ஜ்டு பாடி அப்படின்ற போல நம்ம அந்த பயான்சி ஃபோர்ஸ் எப்படி நம்ம இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, எஸ். அப்போது ப்ரெஷர் ஃபோர்ஸ் நமக்கு சென்டர் ஆஃப் தி ப்ரெஷர் ஃபோர்ஸ் நமக்கு சம் ஹைட்லேருந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது இது ஒரு நமக்கு இது சம்மர்ஜ்டு பாடி. ஒரு சம்மர்ஜ்டு பாடியில் இந்த பயான்சி ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, பொசிஷன் சேஞ்ச் ஆனாலும், ஓகேங்களா, அதனோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆனாலும் சேம் பிளேஸில் தான் இருக்கும். ஃபோர்ஸ் வந்து நமக்கு சேம் தான். ஒய்? பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நார்மல் டு தி ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நார்மல் டு தி சர்ஃபேஸ். அப்போ இதனுடைய ஏரியாவும் நமக்கு வந்து சேம் தான். அப்போ ஃபோர்ஸ் நமக்கு ரோஜி ஏ இன்ட்டு ஹெச் பார் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். த பொசிஷன் ஆஃப் பாடி சேஞ்ச், த லொக்கேஷன் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ் நாட் சேஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த பொசிஷன் ஆஃப் பாடி சேஞ்ச் அண்டு த லொக்கேஷன் ஆஃப் தி பயான்சி ஃபோர்ஸ் இஸ் நாட் சேஞ்சிங் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஓகே. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் பார் மாஸ் ஃப்ளோ ரேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம படிப்போம். ரோ கியூ இன்டூ ஆக்சலேஷன் டு கிராவிட்டி டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம தேவையில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா? இப்போ இதே நமக்கு எங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாடி, இது சம்மர்ஜ்டு பாடி பார்த்தோம். சம்மர்ஜ்டு பாடியில் கான்செப்ட் என்ன? நீங்கள் என்ன தான் பொசிஷனை சேஞ்ச் பண்ணாலும், எப்படி தான் நீங்கள் டில்ட் பண்ணாலும் பயான்சி ஃபோர்ஸு அந்த பாயிண்ட் எங்களுக்கு வந்து சேம் தான். இதுதான் பாயிண்ட். ஓகே, இதே ஒரு ஃப்ளோட்டிங் பாடி, இதே எங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாடி இப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஆகுது? இந்த பொசிஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. தெரியுதுங்களா? இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருந்தது, மறுபடியும் இப்போ வந்து இந்த பொசிஷன் வந்துச்சு. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது எஃப் பர்த் நமக்கு இன்னொரு பாயிண்ட் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ சம்மர்ஜ்டு பாடி நமக்கு என்ன, ஃப்ளோட்டிங் பாடியில் என்னன்னா சம்மர்ஜ் அதிகமாக அதனுடைய பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. என்ன ரீசன்? பிகாஸ் ஆஃப் ஹைட் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஹைட் நமக்கு டெப்த் ஆஃப் இம்மர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. ஃப்ளோட்டிங் டெப்த் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? எஸ். அண்டர் டிஸ்டர்பன்ஸ் பயான்சி வில் பி சேஞ்ச். அண்டர் டிஸ்டர்பன்ஸ், நம்ம டிஸ்டர்பன்ஸ் சம்திங். ஓகே, நியூ பாயிண்ட் ஆஃப் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அண்ட் மெட்டாசென்டர் அப்படின்னு சொல்லுவோம். நியூ பாயிண்ட் ஆஃப் மெட்டாசென்ட்ரிக் ஹைட், மெட்டாசென்டர். இதை நம்ம படிப்போம் என்னன்னு சொல்லிட்டு. மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னா என்ன, மெட்டாசென்டர்னா அப்படின்றது நம்ம படிப்போம். ஓகேங்களா? எஸ். இது கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா,
It is a submerged body. It is a direction or the orientation is changed. ஓகேங்களா, this apex orientation is changed. What about that buoyancy of center of gravity buoyancy? There is no change, same value. But in in floating body it will change. Okay, because of under disturbance of the buoyancy forces அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, நான் வந்தாச்சு முக்கியமான டாபிக், மெட்டா சென்டர். ஓகே, இப்போ மெட்டா சென்டர்னா என்ன? ஓகேங்களா, மெட்டா சென்டர்னா என்னன்னா சொல்றாங்க நீங்க. இது ஒரு ஷிப். ஓகே, இது ஒரு ஷிப் தண்ணியில் போயிட்டு இருக்கு. இந்த ஆசிலேட்டிங் பாயிண்ட், ஓகேங்களா, எப்போ இந்த ஷிப் வந்து எந்த பாயிண்ட்ல வந்து ஆசிலேட் ஆக ஆரம்பிக்குதோ, லெஃப்ட் ரைட்னு இப்படி ஆசிலேட் ஆக ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் மெட்டா சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, மெட்டா சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. தி ஸ்டார்டிங் ஆஃப் பாடி ஆசிலேட்டிங் பாயிண்ட் இஸ் நோன் as மெட்டா சென்டர். ஓகேங்களா, த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆசிலேட்டிங். ஓகே, த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆசிலேட்டிங். ஓகே, திஸ் நோன் as மெட்டா சென்டர் அப்படின்னு. த பாடி ஸ்டார்டிங் ஆசிலேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ ஜிஎம் அப்படின்னு மெட்டா சென்டர் வந்து எம்னு சொல்கிறாங்க. ஜிஎம் மெட்டா சென்ட்ரிக் ஹைட்னா நமக்கு ஜிஎம். த ஜிஎம் இஸ் டிபெண்டிங் அப்பான் வாட் அபவுட் ஒன் மினிட் எஸ் அபவுட் திஸ் கண்டிஷன்ஸ். அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுதா இல்லை ஒய் டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுதா, பிச்சிங் கண்டிஷன், ரோலிங் கண்டிஷன் நம்ம சொல்லுவாங்க. ரோலிங் கண்டிஷன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லென்த் வைஸ் நமக்கு ஷிப் அப்படியே ஆடும். ஓகேங்களா, லென்த் வைஸ் நமக்கு ஷிப் ஆடும். ஓகேங்களா, இதே நமக்கு வந்து வித் வாய்ஸில் ஷிப் ஆடும். அது எப்படி சார் வித் வாய்ஸ் ஆடும் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் தி வேவ் டைரக்ஷன். ஓகேங்களா, வேவ் டைரக்ஷனை பொறுத்து நமக்கு ஆகும். ஓகேங்களா, எஸ். இப்போ நீங்கள் இதை விட்டுருங்க, இங்கேருந்து நம்ம வரும். ஓகே, எஸ். ஓகே, இப்போ மெட்டாசென்ட்ரிக் ஹைட். ஓகே, என்ன பார்க்க போகிறோம் நம்ம? மெட்டாசென்ட்ரிக் ஹைட். அப்போ என்னோட டேரெக்டாக ஃபார்முலா பார்த்துக்கோங்க. I by V வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் பிஜி அப்படின்னு சொல்கிறோம். மைனஸ் பிஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன், ஓகேங்களா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டோட்டல் பாடி டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி. இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி floating. So center of gravity of total body to center of gravity of the floating body அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னா த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி பாடி. அவ்வளோதான், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி பாடி. அதான் நமக்கு மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு ஐ பை வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் பிஜி. ஸோ இப்போ இதை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட், இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ரோலிங் கண்டிஷன், டிசைன் கண்டிஷன். நம்ம எந்த டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா எப்பவுமே எக்ஸ் டைரக்ஷனில், அதாவது இந்த லென்த் வைஸ் நமக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வைஸ் நமக்கு ஆசிலேட் ஆகிற மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த டாப் வியூ. ஓகேங்களா, இதை நமக்கு வந்து டாப் வியூ அப்படின்னு சொல்லுவோம். இது பிரெத்துன்னு வச்சுக்கோங்க, இது வேணால் நீங்கள் வந்து டின்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்டை வந்து வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது ஹச் நமக்கு வேணும். ஓகேங்களா, ஸோ வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான் நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது நமக்கு ஷிப்பு உள்ள மூழ்கி இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு ஐ பை வி மைனஸ் பிஜி. வி மீன்ஸ் வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, எஸ். இப்போ நம்ம போனோம். This is a rolling condition. What is mean rolling condition? Rolling condition means the ship is oscillating in the longitudinal direction. ஓகேங்களா, அப்போ longitudinal direction நமக்கு எது கான்ஸ்டன்டாக இருக்கும்? ஃபோர்ஸ் பாருங்கள், ஃபோர்ஸ் நமக்கு வந்து இப்படி ஆக்ட் ஆகிட்டு. அப்போ எது நம்ம பி போடுவோம்? இதுதான் நமக்கு பி. அப்போ பி மீன்ஸ் திஸ் இஸ் த டி. ஓகே, டி பி கியூப் டிவைட் பை 12. ஓகே, எதுக்கு பேரலாக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணோம்? கியூப் பண்ணக்கூடாது. ஓகே, எதுக்கு பர்பண்டிகுலர் இருக்கோ அதை நம்ம கியூப் பண்ணணும். இதை நமக்கு வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற கான்செப்ட். ஓகே, எஸ். ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய் கண்டுபிடிக்கிறீங்களா? அதேமாரி தான். இப்போ பாருங்கள், அப்போ நமக்கு ரோலிங் கண்டிஷன் அப்படின்னா ஐ மினிமம் கண்டிஷன். ரோலிங் கண்டிஷன் இஸ் ஐ மினிமம் கண்டிஷன் சொல்லுவோம். அப்போது ஐ மினிமம் இன் டி பி கியூப் டிவைட் பை 12 அப்படின்றோம். ஓகேங்களா, டி மீன்ஸ் டோட்டல் லென்த், இது வந்து பின்னு வச்சுருக்கோம், டி டிவைட் பை 12. வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிடிஹெச். அப்போ எவ்வளோ வந்து நமக்கு இம்மர்சன் ஆகிருக்கு அதை மட்டும் எடுத்திங்கன்னா இங்கே போதும். பிஜி. ஸோ இப்போ பிஜின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, இப்போ பாருங்கள், தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஹோல் பாடி டு த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் இம்மர்ஸ்டு பாடி. ஓகேங்களா, 1 minute. The distance between the total body. Yes, correct. Floating body தான். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி டோட்டல் ஹெச் கொடுத்துட்டாங்க மைனஸ் ஒய். Center of gravity of is not a floating body. Okay, fine. ஸோ இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா பிரெத் கொடுத்துட்டீங்க, இவ்வளோ இம்மர்சன் ஆகிக்குன்னு சொல்லிட்டீங்க. திஸ் இஸ் ஃபார் acceleration due to gravity
டோட்டல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. டோட்டல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன சொல்லுங்க? h/2 மைனஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி இம்மர்ஸ்டு பாடி தான். ஃப்ளோட்டிங் பாடி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் கரெக்ட். டோட்டல் பாடி. எஸ். பிஜி அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது நமக்கு மெட்டா சென்டரோட டெஃபினிஷன். பிஜி அப்படின்றது த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டோட்டல் பாடி மைனஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் இம்மர்ஸ்டு பாடி. அப்போ இம்மர்ஸ்டு பாடி நம்ம ஒய்ன்னு வச்சுக்குவோம். அப்போ இதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன இருக்கும் நமக்கு? y/2. அப்போ அதை மட்டும் கழிச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதுலேருந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மெட்டா சென்ட்ரிக் ஹைட்னா என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டோட்டல் பாடி மைனஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டோட்டல் பாடி டு ஃப்ளோட்டிங் பாடி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. இப்போது gm is equal to I/V minus I/V volume of displacement minus PG அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த I minimum for rolling condition is oscillating in longitudinal direction. Oscillating in longitudinal direction. ஓகேங்களா? longitudinal directionல ஆசிலேட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆசிலேட்டிங். ஓகே. ஆசிலேட். இதே வந்து நம்ம ஐ மேக்ஸ் அப்படின்றது பிச்சிங் கண்டிஷன் சொல்லுவோம். அப்போ பிச்சிங் கண்டிஷன் என்னன்னா வித் வாய்ஸ் நமக்கு ஓகே ஷார்ட்டர் டைரக்ஷன் லேட்டரல் டைரக்ஷன் நமக்கு என்ன ஆகும்? இது வந்து ஆசிலேட் ஆகும். அப்படின்னா அப்போ இது வந்து ஐ மேக்ஸிமம் இருக்கும். ஐ மேக்ஸிமம் வந்து BH³/12 ஆர் BD³/12 நம்ம போடுவோம். சரிங்களா? எஸ். அப்போது இந்த மெட்டாசென்ட்ரிக் ஹைட் எதில் அதிகமாக இருக்கும்? ரோலிங் கண்டிஷன் இஸ் லெஸ். ஓகேங்களா? பிச்சிங் கண்டிஷன் அதிகமாக இருக்கும். வை? பிகாஸ் ஆஃப் ஐ மேக்ஸிமம். ரோலிங் கண்டிஷன் இஸ் லெஸ். GM வேல்யூஸ் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகே. த மெட்டா சென்டர் இஸ் less value in rolling condition, more value in pitching condition. ஓகேங்களா? pitch அப்படிங்கும்போது நமக்கு மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். இப்போ இதுவரை நம்ம வந்து மெட்டா சென்டர்னா பார்த்தீங்க மெட்டா சென்ட்ரிக் ஹைட்னா பார்த்தோம். நம்ம பயான்சி ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததுன்னா ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? அப்போ இது எப்படி கம்பேர் பண்ணுறாங்க? இந்த மெட்டா சென்ட்ரிக் ஹைட்டு அண்ட் கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, சாரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நமக்கு சென்ட்ராய்டு சாரி ஜி ஃபார் எஸ் சென்ட்ராய்டை வச்சு நமக்கு எப்படி பேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி வஸ் ஓகே. த ஃப்ளோட்டிங் பாடி. ஓகே. இந்த ஃப்ளோட்டிங் பாடி அப்படின்னா நமக்கு மெட்டா சென்டர் வந்துடணும். சம்மர்ஜ்டு பாடி அப்படின்னா பயான்சி நமக்கு வந்துடணும். ஓகேங்களா? த ஃப்ளோட்டிங் பாடி த மெட்டா சென்டர் ஷுட் பி எபோவ் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. திஸ் இஸ் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இந்த 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு டைம். மெட்டா சென்டர் ஓகே இந்த ஃப்ளோட்டிங் பாடி த மெட்டா சென்டர் ஷுட் பி பிலோ ஆர் எபோவ் ஆர் கோயின்சைட் அப்படின்னு கேட்பாங்க. கோயின்சைட் வித் எம் அண்ட் ஜி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஃப்ளோட்டிங் பாடின்னு சொல்லிட்டீங்க. மெட்டா சென்டர் ஷுட் பி எபோவ் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? அப்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேலே தான் இந்த மெட்டா சென்டர் இருக்கணும். ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஃப்ளோட்டிங் பாடிக்கு. இன் சம்மர்ஜ்டு பாடி ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே. தி சென்டர் ஆஃப் பயான்சி எபோவ் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சம்மர்ஜ்டு பாடி அப்படின்னா நமக்கு சென்டர் ஆஃப் பயான்சி. ஃப்ளோட்டிங் பாடி அப்படின்னா நமக்கு மெட்டா சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இப்போ என்ன கேஸ் அப்படின்னாலும் நமக்கு ஸ்டேபிள் வேல்யூ அப்படின்னா ஷுட் பி எபோவ் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. எதுவாக தான் இருக்கட்டும். MGP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு ரீசன் இருக்குது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ எந்த இது வந்தாலும் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் எபோவ் தி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு மேலே தான் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டெபிலிட்டி பர்பஸ். ஓகேங்களா? ஃபார் ஸ்டெபிலிட்டி பர்பஸ் GM வேல்யூ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ஸ்டேபிள் 1 அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் வேல்யூ. ஈக்குவல் டு 0வாக இருந்தால் நியூட்ரல் வேல்யூன்றோம். லெஸ் தென் 0 வந்து அன்ஸ்டேபிள் வேல்யூன்றோம். இது டேரெக்டாக 1 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? எஸ். ஓகே. இப்போது எஸ் இதை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிச்சிடலாம். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். ஓகே. ஸோ இந்த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் என்ன அப்படின்னா கவனிங்க. இப்போ இது எனக்கு ஒரு ஷிப். ஓகே. இது எனக்கு ஒரு ஷிப் இப்படி இருக்குது. இதுதான் வாட்டரில். ஓகே. இந்த ஷிப் என்ன பண்ணும் அப்படின்னா டியூ டு த வேவ் ஃபோர்ஸ்னால ஓகேங்களா டியூ டு வேவ் ஃபோர்ஸ்னால அண்டு பேஸ்ட் ஆன் தி ரேடியேஷன் ஆஃப் கைரேஷன் ஆஃப் தி ஷிப் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு என்ன ஆகும்? இந்த ஷிப்பு வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் டியூ டு நமக்கு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இட் இஸ் அ ரோலிங் கண்டிஷன் ஆர் பிச்சிங் கண்டிஷன். ஓகே. எதுவாக தான் இருக்கட்டும். அப்போ ஆசிலேட்டிங் ஆகும்போது அப்போ இதனோட டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் டைம் T இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் K ஸ்கொயர் G டிவைடட் பை K ஸ்கொயர் டிவைடட் பை G இன்ட்டு GM அப்படின்னு சொல்கிறோம். மெட்டாசென்ட்ரிக் ஹைட். ஓகேங்களா? மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? G டிவைட் பை GM. அப்போது டேரக்ட் ஃபார்மில் வந்து இது சிம்பிளி ரூட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரூட் எடுக்கும்போது 2πkg. ஓகேங்களா? 2πkg ஆக்சுவலாக இங்கே G வரணும். 2πkg டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் G இன்ட்டு GM. ஓகேங்களா? 2πkg
ஓகே. கேஜி மீன்ஸ் இட் இஸ் ரெப்ரசென்டிங் கேஜி. ஓகேங்களா. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லுவோம். ஓகே. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி இன்டூ ஜிஎம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். ஃபார்முலா ஒன் மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எஸ். இப்போ வரலாம். இப்போ இதே ஸ்டேட்மெண்ட் பின்னாடி இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே. எஸ். ஓகே. இப்போ கவனிங்க. ஒரு டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். அப்போ டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அதிகமாக இருக்கணும் அர்த்தம். அப்போ இது யாருக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து கம்மியாக இருக்கணும். 0.3 to 0.6 சரியா 0.5. ஓகே 0.6 1 மினிட். ஓகே 0.3 to 0.6. ஓகே 0.3 to 0.6 யார் இருக்குன்னா பேசஞ்சர் ஷிப்புக்கு இருக்கணும். ஓகேங்களா. பேசஞ்சர் ஷிப்புக்கு இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்படி இந்த ஆசிலேட் ஆகும்போது இந்த ஷிப் இப்படி ஆசிலேட் ஆகிட்டு பொறுமையாக இப்படி வந்து லெஃப்ட்டில் பொறுமையாக போயிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வருதுன்னா அதை லெஃப்ட்டில் வரும்போது பொறுமையாக வரணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க, மோர் ஸ்டேபிளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் பொறுமையாக போகும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்களும் பொறுமையாக இதில் ஃபீல் பண்ணி நீங்களும் போகலாம். ஒருவேளை வேகமாக அடிச்சு அப்படின்னா அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா. ஸோ அதனால் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனால் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்றதுனால ஷுட் பி லெஸ் தென் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். எவ்வளோனா 0.3 to 0.6 அப்படின்னு சொல்கிறோம். 0.3 to 0.3 அது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணால் 0.6. ஓகேங்களா. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அப்ராக்சிமேட்டாக ஆக்சுவலாக 0.5 மீட்டர் 0.45 மீட்டர். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் மோர் டைம் அப்படின்றோம். டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் மோர், ஸோ மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டேபிளாக இருக்குமா அதை சொல்ல முடியாது. இப்படி நீங்கள் போகிறீங்க திடீர்னு இந்த கப்பல் கவுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஓகேங்களா. பட் ஐ எம் ஃபீலிங் மோர் ஸ்டேபிள் அவ்வளோதான். சரி மோர் கம்ஃபர்டபுள். ஓகே எஸ். சாயுமா சாயாதா அப்படின்றது நமக்கு அது தெரியாது. ஓகே டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன்ஸ். ஓகே பட் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். மோர் டைம் ஐ எம் ஃபீலிங் மோர் கம்ஃபர்டபுள். ஓகே எஸ். நெக்ஸ்ட் டி இஸ் தி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம். எஸ் கரெக்ட். அண்ட் வார்ஷிப், ஒரு வார்ஷிப் இருக்குது பாருங்கள். வார்ஷிப்பில் இருக்குன்னா 1 மீட்டர் நமக்கு இருக்கும். ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டாக 1 மீட்டர். ஓகேங்களா. இப்போ 0.9 to 1.8 மீட்டர். 0.9 to 1.8 மீட்டர். அதாவது நார்மலாக பேசஞ்சர் ஹியூமன் சிவிலியன்ஸ் வந்து 0.5 மீட்டர். வார் ஓகே சோல்ஜர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். அவங்களோட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா லெஸ் டைம். லெஸ் டைம் என்ன பண்ணுவோம், இப்படி ஆசிலேட். இப்போ நம்ம எவ்வளோ பொறுமையாக அப்படி போயிட்டு ஆசிலேஷன் வந்துட்டு வச்சுருங்களா நமக்கு பேசஞ்சருக்கு. இவங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா ஒரு ஷிப்பு இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஆனால் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். என்னடா ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் மோர் ஸ்டெபிலிட்டி. லெஸ் டைம் மோர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கோன் ஓகேங்களா, ஒரு ஹாலோ கோனில் இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ்லேருந்து. ஹாலோ கோன் அப்படின்னு சொல்கிறோம். ஹாலோ கோன் அப்படிங்கும்போது h/3 ஓகேங்களா. h/3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ். இதே வந்து சாலிடு கோன் அப்படின்னா h/4 அப்படின்றோம். சாலிடு கோன் அப்படிங்கிறது h/4. ஓகேங்க சாலிடு கோன் h/4. இந்த ஹாலோ கோனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக ட்ரையாங்கிளாக மாறிடும். கரெக்டாக. ஹாலோ கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுறச்சு நமக்கு என்ன ஆகும், ட்ரையாங்கிளாக மாறிடும். ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது பேஸ்லேருந்து h/3. ஆனால் சாலிடு கோனை ப்ரெஸ் பண்ண முடியுமா, ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போனா h/4 அப்படின்றத ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்பாக்ஸ்லேருந்து கண்டு கேட்டாங்கன்னா நமக்கு 3/4 ஆஃப் h. இந்த அப்பாக்ஸ்லேருந்து தான் கேட்டாங்க. 3/4 ஆஃப் h கொஸ்டின் தான் ஒரு டைம் கேட்டாங்க. ஓகேங்களா. மீன்ஸ் எண்டு. ஓகே ஃப்ரம் பேஸ்லேருந்து வந்துச்சுன்னா ஃப்ரம் பேஸ் வந்து h/4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாலிடு கோனுக்கு. ஓகே ஸோ இது ஒரு பேசிக் 1 மார்க் கொஸ்டின். ஓகே தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா முடிஞ்சது. ஓகே நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே நெக்ஸ்ட் டாபிக் இது ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ் ஆர் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அசம்ஷன்லேயே போயிட்டுருக்கும். ஃப்ளோ ஸ்டடி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, டென்சிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் ஃப்ளோம்பாங்க. ஓகே ஸ்பேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். கம்பல்சரி ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்குற டாபிக். பிகாஸ் அந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வச்சு a1 v1 ஈக்குவல் டு a2 v2 ரோ ஏ v1 அப்படின்னு சொல்லிட்டு சம் ஃபார்முலாஸ்லாம் நமக்கு இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம பார்த்தது பயான்சி ஃபோர்ஸ். ஓகேங்களா. அந்த பயான்சி ஃபோர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் மெட்டாசென்ட்ரிக் ஹைட், the time period of oscillation, and buoyancy force is always acting at
வால்யூம் ஆஃப் லிக்விட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த வேர்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுலேருந்து இதுவரையிலும் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் வந்து எதுவும் கேட்டதே கிடையாது. ஓகே. எஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.